வணக்கம் நண்பர்களே. 2026ல எப்படியாவது ஒரு அரசு வேலை வாங்கிடணும்னு ஒரு கனவோட இருக்கிறீங்களா? ஆனா எந்த தேர்வுக்கு படிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கா? கவலையே படாதீங்க. உங்களுக்காக ஒரு தெளிவான வழியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு உண்மை இருக்கு பாத்தீங்களா? ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது வெறும் சம்பளம் தர்ற வேலை மட்டும் இல்ல. அது ஒரு பாதுகாப்பு, ஒரு மரியாதை, நம்மள மாதிரி பல இளைஞர்களோட ஒரு பெரிய லட்சியம். உங்களுக்கும் இந்த கனவு இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இதுதாங்க நம்ம எல்லாருக்கும் வர்ற முதல் கேள்வி. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்னு நூத்துக்கணக்கான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதுல நமக்கு எது சரி, நம்ம பாதை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இந்த பெரிய புதிரை ஒன்னொன்னா அவிழ்த்து பார்க்கலாம். நாம இந்த பகுதியில ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த அரசு வேலைங்கிற பெரிய உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்னு தேர்வுகளை பத்தி ஆழமா பார்க்கலாம். +2 முடிச்சவங்களுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா 2026க்கு உங்களுக்கான ஒரு சூப்பர் பிளானை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த அரசு தேர்வு தயாரிப்புங்கிறது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னே தெரியாது. இந்த பகுதியில அந்த புதிரை உடைச்சு குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான திட்டத்துக்கு எப்படி வரதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். 2026 உண்மையிலே ஒரு கோல்டன் இயர். இந்தியாவோட முக்கியமான தேர்வு அமைப்புகளான யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் அப்புறம் ஆர்ஆர்பி எல்லாமே ஒரு மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் நடத்த போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. சோ இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, முதல்ல நேஷனல் லெவல்ல என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு 4 முக்கியமான பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவை கொடுக்கும். நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்ல கிங் பலரோட கனவு யூபிஎஸ்சி தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரியான பெரிய பதவிகளுக்கான சிவில் சர்வீசஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாம் மே 24ஆம் தேதி நடக்குது. நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியிலேயே வந்துடும். அதே மாதிரி இன்ஜினியரிங், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான தேதிகள் இங்கே இருக்கு. உங்க கேலண்டர்ல மறக்காம இந்த டேட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பல டிபார்ட்மெண்ட்கள்ல வேலைக்கு சேர்றதுக்கான எஸ்எஸ்சி தேர்வுகள். டிகிரி முடிச்சவங்க மத்தியில ரொம்பவே பாப்புலரான சிஜிஎல் எக்ஸாம் மே ஜூன் மாசத்துல நடக்குது. இல்ல நீங்க 12வது தான் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் வருது. உங்க தகுதிக்கு ஏத்ததை தேர்ந்தெடுங்க. பேங்க் வேலைக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு இல்லையா? ஒரு செக்யூரான கரியர் வேணும்னு நினைச்சா இது உங்களுக்கு தான். ஆஃபீஸர் போஸ்டுக்கான ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் ஆகஸ்ட் மாசமும், கிளர்க் போஸ்டுக்கான எக்ஸாம் அக்டோபர்லயும் நடக்குது. கிராமப்புற வங்கிகள்ல வேலை பார்க்க விரும்புனா ஆர்ஆர்பி தேர்வுகள் ஒரு நல்ல சாய்ஸ். இந்தியாவின் பெரிய வங்கியான எஸ்பிஐக்கான அறிவிப்பு எப்ப வேணா வரலாம். சோ அலர்ட்டா இருங்க. ரயில்வே துறைனா சும்மாவா? லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய துறை. டெக்னிக்கல் சைட்ல ஏஎல்பி மற்றும் ஜேஇ தேர்வுகள் பிப்ரவரியில நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டிகிரி முடிச்சவங்களுக்கு என்டிபிசி எக்ஸாம் மார்ச் மாசம் இருக்கு. குரூப் டி மாதிரியான மற்ற தேர்வுகளுக்கான அறிவிப்புகளையும் நாம தொடர்ந்து கவனமா பார்த்துட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம், நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் மட்டுமே நம்ம டார்கெட் இல்ல. அதை தாண்டி நம்ம சொந்த மாநிலத்திலேயே நமக்காக ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதை பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்கறது சரிதான். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட போலீஸ் துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், கல்வித்துறைன்னு பல இடங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இந்த வேலைகளோட பெரிய பிளஸ் என்னன்னா, பெரும்பாலும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைகள் எவ்வளோ வெரைட்டியா இருக்குன்னு பாருங்க. இது வெறும் ஒரு சாம்பிள் தான். ஹரியானால கான்ஸ்டபிள், மகாராஷ்டிரால மெடிக்கல் ஆஃபீஸர், பஞ்சாப்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் உங்க படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த வேலை கண்டிப்பா இருக்கும். சோ உங்க மாநிலத்தோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்றது ரொம்ப முக்கியம். இப்பதான் +2 முடிச்சிங்களா? டிகிரி வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு யோசிக்கிறீங்களா? அந்த தேவையே இல்ல. உங்க அரசு பணி கனவு நோக்கிய முதல் அடியே நீங்க இப்பவே எடுத்து வைக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? +2 முடிச்சவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. நாட்டுக்கு சேவை செய்யணுமா? என்டிஏ இருக்கு. ஒரு நல்ல ஆபீஸ் வேலை வேணுமா? எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் ஒரு சூப்பர் சாய்ஸ். இது மட்டும் இல்லாம ரயில்வே, ஸ்டெனோகிராஃபர்னு பல துறைகள்ல உங்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்கு. உங்க இன்ட்ரெஸ்ட் எதுவோ அந்த பாதைய தைரியமா தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் பத்தி, டேட்ஸ் பத்தி எல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா வெறும் தகவலை வச்சு என்ன பண்றது? அதை ஒரு சரியான செயல் திட்டமா மாத்தணும் இல்லையா? அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் பிளான் தான். ஸ்டெப் 1, உங்க கல்வி தகுதி என்ன, அதுக்கு எந்தெந்த எக்ஸாம் எழுதலான்னு முதல்ல ஒரு லிஸ்ட் போடுங்க. ஸ்டெப் 2,
எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணாம உங்களுக்கு பொருத்தமான ஒரு 3ல இருந்து 5 தேர்வுகளை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி மாதிரி அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுகளை தொடர்ந்து செக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 4, எக்ஸாம் டேட் தெரிஞ்சதும் உங்களுக்கு என்ன ஒரு முறையான படிப்பு திட்டத்தை உருவாக்குங்க. அவ்வளோதான். இப்போ உங்க கையில ஒரு கிளியர் ரோட் மேப் இருக்கு, பாதை ரெடி. உங்க தகுதிக்கும் கனவுக்கும் ஏத்த பாதையை தேர்ந்தெடுத்து உங்க பயணத்தை நம்பிக்கையோட தொடங்குங்க. 2026ல உங்களுடைய பாதை எதுவாக இருக்க போகிறது? முடிவு உங்க கையில தான். உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்.